அண்ணாமலை அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. அவர் தான் இந்த ஒரு கோடி பேர் என்ற உறுப்பினர் இது அவர் தான் டிசைன் பண்ணது. அவர் தான் பல விஷயங்கள் பிஜேபியில் இருந்தாலும் பல விஷயங்கள் பொதுவான கருத்துக்களை சொன்னவர். கடந்த கால ஆட்சியில் யாரெல்லாம் எந்தெந்த அமைச்சர்கள் எல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க, எந்தெந்த அமைச்சர்கள் ஊழல் பண்ணியிருக்காங்க புள்ளி விவரத்தோடு பொது மேடையில் பேசினவர் அவர் தான். இளைஞர்களுடைய மத்தியில் பெரிய செல்வாக்கு அண்ணாமலை அவர்களுக்கு வந்ததுக்கான காரணம் அதுதான். போல்டா பேசுது, உங்களுக்கு போன் உரையாடலே எங்கிட்ட இருக்குது அப்படின்னு, அந்த உரையாடலே எங்கிட்ட இருக்குதுன்னா, ரெக்கார்டே இருக்குதுன்னா நீங்க என்ன வேணாலும் பாத்துக்கணும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஆரம்பத்தில் தமிழக பிஜேபிக்குள் வந்த போது மீடியாக்கள்லாம் சரியா அவர் கையாள தெரியல, வந்து கோவப்படுறது இது பண்றதுலாம். அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டார், கெட்டிக்காரத்தனம் வந்துருச்சு. வந்த பிறகு தமிழக அரசியலில் பிஜேபி 11% ஓட்டு வாங்கினதுக்கு மிக முக்கிய காரணம் அண்ணாமலை என்பதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் உட்கட்சி பூசல், அதில் உள்ள இருக்கிறதுல நீ பெரியவனா நான் பெரியவனா, ஒரு 40 வயசுக்காரர், இவருக்குன்னா மாநில தலைவர், இவர் யாரையும் மதிக்க மாட்டேன், நட்டாவை மதிக்க மாட்டேன்றாரு, அமித்ஷாவை வந்து மதிக்க மாட்டேன்றாரு. இப்படியா உள்கட்சியில பூசலை பண்ணி 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 அந்த தேசிய கட்சியை மாநிலத்தில் வளர விடாமல் மறுபடியும் கீழே இறக்கின உடனே ரைட் ஓகே நம்ம தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டியதான் ஒரு முடிவோடு அவரே சொல்றாரு. 18 மாசம் முன்னே முடிவு பண்ணிட்டேன்னு. அது முடிவு பண்ணிட்டு அது தலைமை கோச்சுக்குமோ, பிரதமர் வந்து நம்ம மேல கோவப்படுவாரோ, உள்துறை அமைச்சர் வந்து நம்மளை வந்து காண்டாயிடுவாரோ என்னன்னு அவருக்குள்ள ஒரு ஆசிலேஷன் இருந்திருக்குது. ஆனால் இந்த பக்கம் விஜயோட வெற்றி வந்த பிறகுதான் அடடா நாம பண்ணி வச்சதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சதெல்லாம் வந்து இவங்க அடிச்சு தூக்கின்னு போயிட்டாங்களப்பா, இவங்க ஐடியா, ஏன்னா எல்லா இளைஞர்களுக்கும் வர இது தானே அப்படின்ட்டு அவர் ஆரம்பிச்ச உடனே திடுதிப்புன்னு அன்னைக்கு அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கே பார்த்தீங்கன்னா மக்கள் மேடை அப்படின்னு ஒரு இயக்கம், யாரு, லதா ரஜினிகாந்த். இதுக்கு காரணம் என்னன்னா அப்பட்டமான ஒரு கோபத்தோடைய வெளிப்பாடு தாங்க, அப்பட்டமான ஒரு பொறாமையோடைய வெளிப்பாடு தான் லதா ரஜினிகாந்த் அவர். ஏன்னா அண்ணாமலை சொன்னாரு, என்ன ரஜினி சார் கூப்பிட்டாரு, இல்லை சார் நான் முடியாது அப்படின்ட்டு நான் அவர் வந்து ஐயா மேலே எனக்கு இன்னைக்கு ஒரு பற்று உண்டு, அவர் என்னைக்கு நான் மதிக்கிற ஒருத்தர் வந்து அவரே அரசியலுக்குள்ள வர வேண்டியவர், அவரே சிஎம் ஆக வேண்டியவர், அவர் வேணான்னு சொல்லிட்டாரு, காலத்துக்கு கட்டாயிட்டார், அதை வரவேற்கிறேன்ட்டார். ரஜினிகாந்த் அவருடைய ஓட்டு அண்ணாமலைக்கு போயிட போதுன்றதுக்காக மக்கள் மேடை அப்படின்னு ஒரு இயக்கத்தை அறிவிச்சா அப்படியே வந்துருமா அந்த வாக்கு? நான் வந்து திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்களை கேட்குறேன். நான் நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ அந்த என்ஜிஓஸ்ன்னு வாங்க இல்லைங்களா, அது மாதிரியான இது வந்து அமைப்பு வச்சுருந்துக்கிறீங்க. அதில் எத்தனை பேருக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணீங்க எதுன்ட்டு அதெல்லாம் அதுக்குள்ள ஆராய்ச்சிக்கெல்லாம் போக விரும்பல. ப்ரெஸ் மீட்லாம் கூட அட்டன் பண்ணியிருக்கிறோம், வந்து அதில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ்லாம் கொடுப்பீங்க, அந்த ப்ரெஸ் ரிலீஸை ஏற்ற முடியாத அளவுக்கு இருக்கும், வந்து அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். ஒரு என்ஜிஓ தேவைப்படுது, பல என்ஜிஓக்கள், அதில் நலத்திட்ட உதவிகள், தையல் மிஷின் கொடுத்தேன், அந்த மிஷின் கொடுத்தேன்னு வரும்.